அனைவருக்கும் நமஸ்காரம். திருநாராயணன் ஜோதிடர். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அது போக வாய்ஸ் மெயிலும் போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தோனோ அது பூராமே இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சிறப்பாக நம்மளோட கணிப்புகள் பிரசன்னம் கரெக்டாக இருக்குன்னு தான் இப்போ ஒரு வீடியோ வாய்ஸ் மெயில் போட போகிறேன். இதில் என்னென்னா, இன்றைக்கி பிரசன்னம் பார்த்ததில் காலையில் 11 மணிக்கு மகர லக்னம் வந்திருக்கு. செவ்வாய் நீசமாக இருக்குது 7ஆம் இடம். 3ஆம் இடத்துல ராகு மாந்து 11ல் சூரியன் புதன் 12ல் சந்திரன். அப்போ இந்த குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறான். பட் சந்திரன் 12ல் மறைகிறான். மனோவியாதி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட மனசில் விஷத்தை தூவிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உலக ஜாதகம், இந்தியாவோட தமிழ்நாட்டு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும்போது சனி வாக்குஸ்தானத்தில் இருக்கான். தவளை எதால் கெட்டுச்சுன்னா வாயால் கெட்டுச்சும்பாங்க. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அடுத்த உலகத்தில் எப்பயுமே கடகத்தில் செவ்வாய் வரும்போது இப்போ ஒரு 4 வருஷமாக 2019 ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளம், மழை, பூகம்பம், அதே மாதிரி மலைகள் சரிவு, இதெல்லாம் இதுவரையும் நடக்காததெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எந்த ஏரியா மழை ரொம்ப பாதிக்கணும் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அங்கே போகாமல் அதை விட ஒரு 50 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு 100 கிலோமீட்டர் வரையும் போயிருக்கு. 100-150 கிலோமீட்டர் வரையும் போயிருக்கு. ஏன்னா இந்த கடல்லேருந்து மொத்தம் 9 புயல் இந்த வட்டம் கிளம்புன்னு சொல்லி முன்னக்கூடியே பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கோச்சார குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் குரு பார்க்குறாங்க. பிரம்மகத்தி தோஷம், பிராமண சாபம் அப்படிங்கும்போது பிராமணர்கள் அப்படிங்கிறது தேவர்கள், ரிஷிகள். அப்போ அவங்களோட கோபம் ஆக்ரோஷம் ஜாஸ்தியாகிட்டே வருது. அதற்கு என்ன காரணம்னு கேட்டால் பூமியில் தர்மங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. மனைவி, குழந்தைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் நன்றாக இருக்கும். அப்போ இது ஏன் இதெல்லாம் இப்படியெல்லாம் ஆகுதுன்னா, இந்த சனி செவ்வாய் தோஷம். 2வது சனி எப்பயுமே கும்பத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அடி விழுகும். இப்போ 60 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப பெரிய அடி விழுக போகுது. இது வர்ற ஜனவரி 5 வரையும் இந்த நிலைமை தான் இருக்குது கோச்சாரப்படி. அப்போ பிரசனப்படியும் 11 கூடியவன் பாதகாதிபதி நீசமாயிட்டார். நீசமாகி கடகத்தில் உட்காந்துருக்கார். பூமி விரிவடைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்து அக்னி குழம்புகள் இல்லைன்னா வெப்பம் ஜாஸ்தி ஆகும். அப்படி வெப்பம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்று நடக்கும். இப்போ திருச்செந்தூர் சைடு, நாகப்பட்டினம் சைடு, வேதாரண்யம் சைடு கடல் உள்வாங்கும். ஒரு சில இடங்களில் அதிகமான உயரத்துக்கு தண்ணி வெளியேறும். அதே மாதிரி இந்த புயலும் இன்னொரு 4 புயல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கணிக்கிறப்ப 4 புயல் காமிக்குது. அந்த 4 புயலும் இனி இதை விட கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். இது டிசம்பர் 14, 17, 24 அடுத்து ஜனவரி 5 வரையும் இதோட வேலைகள் இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணினால் இதிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஜோதிடத்தில் இந்த ராசி நல்லா இருக்குது, அந்த ராசி நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம சொல்கிற நேரத்துக்கு பார்க்கும்போது ராகு மாந்தி சித்தர்களை வழிபடுங்க. சித்தர்களை நீங்கள் வழிபட அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி தண்ணீர் சத்து குறையும். உடம்புகளில் மனிதர்களோட உடல்நிலையில் தண்ணீர் சத்து ரொம்ப குறையும். அப்போ தண்ணீர் சத்தை கூட்டுறதுக்கு நம்ம உன்னதமான தண்ணி கண்டிப்பாக வேணும். ஏன்னா கலப்படம் இல்லாத தண்ணி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி எல்லா இடத்துலையும் கழிவுகளை கலப்படம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இந்த குப்பைகள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து அதை போய் ரீப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த தண்ணியை ரொம்ப மக்கள் இல்லாத மக்கள் எல்லாம் அதை தான் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கலக்கும்போது ஒரு நுண்கிருமி உருவாகும். அதனால் காய்ச்சல் இதெல்லாம் பயங்கரமாக வரும் அப்படிங்கிறது பஞ்சாங்க கணிப்பு இருக்குது. நம்ம பிரசன்ன கணிப்புலேயும் சந்திரன் 12ல் மறைஞ்சி இருக்கிறதுனாலையும் மாந்தி 3ஆம் பாதையாக குருவை பார்க்குற மசல்ஸ் பெயின், அதே மாதிரி மூச்சு விடுறதில் சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இதை ஜனவரி 5 வரையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் சுத்தமான தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற காசு சேர்த்து வச்சு நம்ம தலைமுறைகளுக்கு சொத்துக்களையும் அவங்களுக்கு படிப்பு எல்லாத்தையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா 11 சூரியன் புதன் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்காண்டி நீங்கள் தெய்வத்தை தேடி போய் ஒவ்வொரு இடத்துல குமிறதை நிப்பாட்டுங்க. இப்போ பௌர்ணமி கிரிவலம்னு போயிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறோம். திருச்செந்தூரில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிட்டு அங்கே உள்ள பிராமீன்கள் சாவத்து பூரா நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அன்றைக்கி அங்கே அந்த கோயிலுக்குள்ளே அவங்களால நிம்மதியாக பூஜை பண்ண முடியல. ரெண்டாவது அந்த ஊரேமும் பயங்கர அங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே நம்மளோட ஆக்கிரமிப்புகளை கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்து திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் வீட்டுக்கு வருவார். முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கும்பிட வேண்டியது உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டில் பிறந்து தெய்வமாக ஆயிருப்பாங்க. அந்த குழந்தைகளந்தான் கும்பிடணும். அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவுள், கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை கலந்து தேங்காய் பூ கலந்து அவ்வளோ ஊற வச்சு அது பிறகு தண்ணியை வடிச்சிட்டு இதெல்லாம் வச்சு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வங்களை கும்பிடுங்க. அது வீட்டுக்கு வந்துடும். இந்த குலத்தை காப்பவள் குலதேவின்னு இருக்கான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கி வரையும் யாரும் சொல்லலை. நானும் ரொம்ப வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க. எனக்கு என்னோட குருநாதர்கள் எட்டயாபுரம் வெங்கட சுப்பிரமணிய ஐயர் மற்றும் என்னுடைய இன்னொரு குருநாதர் பரமேஸ்வரன் நம்பூதிரின்னு கேரளாவில் அவர்கிட்டையும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, ஒரு குழந்தை தன்னோட விதிபலன் சரியாக இல்லாட்டாலும் இல்லை தகப்பனுக்கோ தாய்க்கோ விதிபலம் சரியாக இல்லாட்டாலும் தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டு அவங்கள காப்பாற்றி கொடுக்கும் தாய் தகப்பனை. அதனால தான் அவங்கள குலத்தை காத்து கொடுத்துறதுனால. ஏன்னா என்ன, அடுத்து 2 குழந்தை 3 குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை இருந்து தன் தாய் தகப்பன் இல்லைன்னா அந்த குழந்தையும் வளராது. அதனால் அந்த குலமும் வளராது, கோத்திரமும் வளராது. இதுக்குத்தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம எந்த ஒரு காரியங்களும் செய்யவில்லை. அதனால் இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. அது பிறகு உங்களுக்கு எந்த கோயிலுக்கு எப்போ வேணால் போகலாம். இந்த திதியில் போ, அந்த திதியில் போ, அந்த நட்சத்திரத்தில் போன்னு சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனிதனோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை காலையில் 5 o'clock 5 to 6 மணிக்குள்ளே விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு கொடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் மூவர் சமாதியில் போய் ஒரு நல்லெண்ணெய் விபூதி பாக்கெட் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணி 2 பழங்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இது 100க்கு 100 உண்மை. என்னோட 20 வருஷ வாழ்க்கையில் ஜோதிட இதில் பயணம் பண்ணும்போது ரொம்ப பேருக்கு நான் சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு. தொழிலுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன். ஏன்னா எல்லா முருகன் கோயிலையும் ஏறிட்டு இறங்குவீங்க, ஆனால் இங்கே மாத்திரம்தான் இறங்கிட்டு ஏறுறீங்க. அப்போ ஏறுகட்டம் கொடுக்குற இடம்தான் இந்த முருகன் கோயில். ரெண்டாவது, இது ஒரு ஜோதிடத்தை மாத்திரம் வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. இட அமைப்புகள், அடுத்து உங்களோட பிறந்த தேதியில் உள்ள இது, ரெண்டாவது 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதி 31ஆம் தேதி யார் யார் கல்யாணம் முடிச்சிருக்கீங்களோ தேதி மாதம் 2ஐயும் கூட்டினாலும் இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ லாஸ் ஆனீங்க, ஏன் ஜெயிக்க முடியல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களோட ஜோதிடர்கள் உங்கள் பக்கத்தில், உங்களோட ஆஸ்தான ஜோதிடர்களை கேட்டு இதுக்குண்டான ரெமடிகளை கொடுங்க. தெரியாத பட்சத்தில் எனக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பேசலாம். 3வது, வர்ற டிசம்பர் ஜனவரி 5ஆம் தேதி வரையும் உங்கள் பொருட்களையும் உடைமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு அரசாங்க முன்னறிவிப்பு அறிவித்தாலும் சரி, மக்கள் அறிவித்தாலும் சரி, உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாலும் சரி, அதை கொஞ்சம் நம்ம செவிசாய்த்து கேட்டு அந்த இடத்த விட்டு இடம் மாறி போய் இருந்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அதேமாதிரி இன்னும் வருங்காலத்தில் கழிவுகளை போய் ஆற்றுல கொட்டுறதை நிப்பாட்டுங்க. ஏன்னா நம்ம தான் தண்ணியை குடிக்கிறோம். நீ குடிக்காட்டாலும் உன்னை சம்மந்தப்பட்டவங்க, உன்னோட மக்கள், உன் ஏரியாவில் உள்ளவங்க, கண்டிப்பாக உன்னோட சொந்தக்காரங்க கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிப்பாங்க.
அப்போ அதை சுத்தமாக கொடுக்கணுன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் உங்களோட ஏரியாவில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ அப் செஞ்சீங்கன்னா, அதை நடைமுறையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், மருத்துவம் தேவையில்லை. இது ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாம் மாறிடும், நம்மளோட எக்ஸஸ் செலவுகள் மாறும். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே எங்கே கலப்படங்கள் நடந்தாலும் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஏன்னா பகவான் இதெல்லாம் தாங்காமல் தான் 5000 வருஷத்துக்கு வியாசகர் வந்து எழுதின ஏடில் சொல்லியிருக்கார், இந்த நுண்கிருமிகளால் இந்த உலகம் அழிவை சந்திக்கும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைகள் இதனால் பாதிக்கப்படும். உறவுகள்ங்கிறது நம்ம எங்கே வாழ்ந்தாலும் நம்மளோட உறவுகளோடு தான் நம்ம பயணம் செய்வோம். நண்பர்கள், கூட பிறந்தவங்க மற்றும் நம்மளோட குலத்துக்காரங்க, கோத்திரத்துக்காரங்க, இப்படி தான் நம்ம ஃபாலோ செஞ்சுட்டு வருவோம். அப்போ இதையும் நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகணும். உங்களோட இஷ்ட தெய்வங்களை கும்பிடுங்க. உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு திருச்செந்தூர், உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயிலுக்கெல்லாம் போங்க. பழனி, ஏன்னா இந்த தொழிலுக்கு அதிபதி இதையும் சொல்லலாம், பழனி முருகனையும் சொல்லலாம். ஏன்னா தென்மேற்கில் நம்ம ஏரியாவுக்கு வடமேற்கில் உட்காந்துருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நடைமுறைப்படுத்தி நீங்கள் வாழும்போது கண்டிப்பான முறையில் நம்ம ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்ன, பரிகாரம் அப்படிங்கிறத விட என் வீட்டில் நடந்த என் முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயம், கெட்ட விஷயத்துக்கு நான் போய் தெய்வத்தை கும்பிட்றேன், பெரியவர்களுக்கு என்ன திதிகள் கொடுக்கணுமோ அதை செய்கிறேன்னு சொல்லி மனசளவில் வேண்டி, உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க உங்கள் ஊரில் இருக்கிற அரச மரத்து விநாயகருக்கு அரச மரத்தை சுற்றி வெல்லமும் அரிசி மாவும் கலந்து போடுங்க, இல்லை அரிசி கலந்து போடுங்க. கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க ஆத்தங்கரையில், குளத்துக்கரையில் மோட்ச விளக்கு, சிவன் கோயிலில் மோட்ச விளக்கு ஏற்றுறது, ஆத்தங்கரையில் எள்ளு வச்சு தர்ப்பணம் கொடுக்கறது, இதுவும் செய்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு ஒரு உருண்டை நெய் சாதம், ஒரு உருண்டை எள்ளு சாதம், ஒரு உருண்டை பால் சாதம் செஞ்சு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் தெப்ப குளங்களில் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி வெத்தலை வாக்கு பழம் வச்சு சூடம் காமிச்சு சாமி கும்பிட்டு அதை ஆற்றுல மீன்களுக்கு விசர்ஜனம் பண்ணுங்க. அதுக்கடுத்து வசதியானவங்கள் உங்களோட கர்ம வினைகள், ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லா தான் பிறக்குது, வளரும் போது சில டிசீஸ் வருது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் சில ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நடக்குது. எல்லா குடும்பத்துக்கும் கிடையாது, சில குடும்பங்களுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தக்கனதான் இதில் வந்து நம்ம சிக்கிக்கிடுறோம். அதான் அதிபலம் ரவி என்பான், இது அகத்தியர் எழுதுனது. அதிபலம் ரவி என்பான் வியமதில் ஏறி நிற்க பதிவர பிதற்கள் முன்னோர் பலிகளாய் செத்திருந்து கெதிவர இருந்த தோஷம் கெடுதிகள் மிகவும் செய்யும், சதிவர புத்திரலாவும் தந்துமே கெடுத்து போடும். இதுக்கு அர்த்தம் என்னென்ன, 1, 5, 9, 12 சூரியனோட ராகு கேதுக்கள், சந்திரனோட ராகு கேதுக்கள், சனியோட ராகு கேதுக்கள், இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து எந்தெந்த கிரகங்கள் எதை பார்க்குது, என்ன தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுபடி நம்ம பிரார்த்தனைகளை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து உங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சிக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பாதி ஜமீன், முக்கால்வாசி ஜமீன் காணாமல் போயிடுச்சு, ஒரு சில ஜமீனுக்கு தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம்னா அந்த காலத்தில் செஞ்ச சில கர்ம வினைகளோட பாதிப்பு அவங்க குடும்பங்களை அழிச்சிருக்கு. இன்றைக்கி கீழே இருந்தவங்க எல்லாம் மேலே டாப்புக்கு வந்துருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு தப்பு செய்கிறதுக்கோ இல்லை தப்பு பண்ணுறதுக்கோ இடம் இல்லாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பம் மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி தப்பு செய்யாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள், சில அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம ஜெனட்டிக் செய்கிற பாவ புண்ணியங்கள், நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் அது நடக்கும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து அறிந்து உன்னதமான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம குடும்பங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம நல்ல பகவானை பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். முடிந்தளவு உங்களுடைய இதுவரையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடர்களை நீங்கள் பார்த்து உங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குண்டான விளக்கங்கள் கேட்டு ரெமெடி கொடுத்துக்கோங்க, பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லியிருக்கிறேன். போடுமென்று எண்ணி மைந்தா புத்தியோடு இதனை செய்வாய், நீடியூர் சிவஸ்தலங்கள் நீயும் உன் குடும்பத்தோடு தேடிய நதி தடாகம் சென்றதன் தீர்த்தமாடி கூடிய பிதுரின் சாபம் தீருமனச்சாந்தி. இதெல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சது தான் நம்ம இப்போ படித்து எல்லாருக்கும் சொல்கிறோம். எனக்கு இந்த ஒரு 7 வருஷம் படிக்கிறதுக்காண்டியே டைம் எடுத்து படித்ததுனால ஆண்டவனோட அனுகூலமும் என்னோட கருப்பன் அனுகூலமும்
நம்ம இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், கொடுங்கல்லூர் பகவதி மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி, புத்திக்கு அதிபதி மீனாட்சி, புதனுக்கு அதிபதி மீனாட்சி. எவன் ஒருவன் தினமும் மீனாட்சியை துதிக்கின்றானோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு சொன்னவர் ஆதிசங்கரர். அதனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஜெயிப்போம். வீட்டில் காலையில் 6 to 7 விளக்கேற்றுங்க. கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் வரும். குளிச்சுட்டு செய்யுங்க. எந்த இடத்துலையும் போய் ஏப்ரல் வரையும் கூட்டமாக சேர வேண்டாம். முடிந்தளவு உங்கள் இடங்கள்ல இருந்து உங்கள் ஊரில் உள்ள கிராம தேவதைகள் மற்றும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள டவுன்ஷிப் அங்கே உள்ள தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிசீஸ் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அறிஞ்சு அதுக்கு தக்கன உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. விவசாயிகளுக்கு ஒன்று வேண்டிக்கிறேன், யூரியாவை குறைச்சிட்டு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக விவசாயிகளை கடவுளாகவும் நினச்சிட்ருக்குறோம். அதனால் நீங்களும் மக்களுக்கு இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.